நண்பர்களே, எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, கண்ட்ரோலர் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரயில்வேல கண்ட்ரோலர் எக்ஸாம் எழுதி ஏசி ரூமில் ஆஃபீஸ்லேயே உட்காந்து 6 மணி நேரம் வேலை வாங்கலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் வேலை, பெரிய பெரிய ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு இதே செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அங்கேங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் இங்கேருந்து கைட் பண்ணுவார். நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை இங்கே வாங்கிக்கோங்க, இங்கே கிராசிங் வாங்கிக்கிங்க, இங்கே ப்ரெசிடென்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலர் பேரை அதற்காகவே சென் நம்பர் 303/2026. ஸோ அது வந்து கண்ட்ரோலருக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர். ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் 15/7/2026, க்ளோசிங் டேட் 14/8/2026. க்ளோசிங் டேட் எப்போனா 14/8/2026 தான் க்ளோசிங் டேட்டு, மறந்துடாதீங்க. அடுத்து இது டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அட் ஏ கிளான்ஸ். செக்ஷன் கண்ட்ரோலர் லெவல் 7th CPC லெவல் 6. இனிஷியல் பே 35,400. இது சம்பளம் கிடையாது, இனிஷியல் பே தான் இது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 ஸ்டாண்டர்ட். ப்ரெஸ்கிரைப்டு ஏஜ் நார்மல் கோர்ஸ் வந்து 20 to 33 years, 20லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஆட் பண்ணால் 36 வயசு வரைக்கும் எழுதலாம். SC/STனா 5 வருஷம் ஆட் பண்ணிங்கனாக்கா 38 வயசு வரைக்கும் எழுதலாம் SC/ST. ஸோ மொத்தம் 119 போஸ்ட், இந்தியா ஃபுல்லாக 119 போஸ்ட். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம், there shall be single stage computer based set. ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் பேஸ்ட், following by computer based aptitude CPAT இருக்கு, aptitude test இருக்கு, certificate verification, medical examination. இன்டர்வியூ கிடையாது. ரயில்வே எக்ஸாம் எப்பவுமே இன்டர்வியூ கிடையாது. அப்போ நாங்கள் போகும்போதெல்லாம் இருந்தது, ஆனால் இப்போ கிடையாது. அதனால ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு. A2 ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2, physical fit in all respect, distance கொடுத்தாங்க, no walking test, near vision, without classes. அடடா, இது without class தானா? without classes சொல்லிருக்காங்க. without classes must pass test for color vision, binocular vision, night vision, myopic vision. இதுவே A2 ஸ்டாண்டர்ட் without class, கண்ணாடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து 500 ரூபா கட்டணும். யாருன்னா இறந்தவா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் SC/ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ், இவங்கெல்லாம் 250 ரூபா கட்டினா போதும். இவங்களை தவிர உள்ள ஜென்ரல், OBC அவங்களாம் 500 ரூபா கட்டணும். 500 ரூபாயில எக்ஸாம் எழுதிட்டீங்க, CPT எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு கூட 400 ரூபா கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு 250 ரூபாய் கொடுத்துருவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ஒன்லி சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி சப்மிட்டட் பை த கேண்டிடேட் த்ரூ த லிங்க் ப்ரொவைடட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் RRB. சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு செட், ஒரே ஒரு எக்ஸாம் தான். அடுத்து CPAT, அது இருக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். அதனால ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டாலே கண்டிப்பா போதும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், டோட்டல் டியூரேஷன் 120 minutes, 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும். நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100, நெகட்டிவ் மார்க் 1/3. எப்பவுமே 1/3 ஆகுது நெகட்டிவ் மார்க் வந்து ரயில்வேல இருக்கும். அதனால கரெக்டாக மட்டும் அப்ளை எழுதினா போதும், தப்பானதை நீங்க பண்ணிடக்கூடாது. அப்புறம் கேண்டிடேட்ஸ் சிலபஸ் ஃபார் CPT. சிலபஸ் வந்து analytical and mathematical capability, mathematics, number system ratio, average percentage, both only basic level. Data analysis and interpretations வேற கொடுத்துருக்காங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் கேப்பபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க.
நார்மலாக ரயில்வேல இங்கிலீஷ் வராதுங்கோ ஆனால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசிஸ் questions should be given English language from any subject, history, sociology, society, literature, science, environmental aspect. அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்கிறோங்கோ. ரயில்வேக்கு அடுத்து மென்டல் ரீசனிங் நாலேஜி அது கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் 120 நிமிஷம். அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ் 60 கொஸ்டினா. அப்படியே அனாலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் 60 கொஸ்டின் இருக்கு. லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 கொஸ்டின். மென்டல் ரீசனிங்ல 20 கொஸ்டின் மட்டும்தான். இங்கே ஜிகே கிடையாது. ஒன்லி மேத்தமெட்டிக்கல், லாஜிக்கல், மென்டல் இது மட்டும்தான். நோ ஜிகே. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் பே லெவல் 6 35,400. இது சம்பளம் எடுத்தோடனே நீங்கள் 70,000 80,000 வரைக்கும் வாங்கலாம். ப்ளஸ் அலவன்சஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு. A to ஸ்டாண்டர்ட் மெடிக்கலில் அடுத்து வித்தவுட் NLFD வித்தவுட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் ஈக்குவலன்ட். ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறந்துடாங்க, அப்ளை பண்ணுங்க. நானாக போகும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் 10 போஸ்ட் தான். தமிழ்நாட்டுக்கே 10 போஸ்ட் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனை போஸ்ட் பார்த்தீங்க? 9 போஸ்ட் பார்த்தீங்க. நான் போகும்போது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தமே 10 போஸ்ட். அந்த 10 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டில் நான் போயிருந்தேன். எங்கள் நண்பர்கள் இங்கேருந்து ஒரு 3-4 பேர் போயிருந்தோம். அதனால பயப்படாமல் நம்மளுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும் அப்படி படிச்சுக்கினாக்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ நேரத்தை ஷேர் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்ம சேனல் ஏஐ கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்கு. அண்ணா நகர் மற்றும் கருப்பாயில் 2 இடத்துல கிளாஸ் எடுத்துக்கிறோம். என் பேர் ஆர். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ முழு நேரமாக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரயில்வேக்கு. அதனால ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அவைலபிள். அதனால நியூ கிளாஸ் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி. புது வகுப்புகளை ஒரு 10 நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புதிய வகுப்புகள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.